இல்ல வைரமுத்து அவர்களுடைய ஹேபிட்ஸை பத்தி இப்ப யாருமே பேசல. ஆனா அந்த ஷாம்பு பாட்டில் சின்மயி கிட்ட, அதாவது வந்துட்டு சுச்சி கிட்ட போனதுனால தான் என்ன சிக்கல். அப்படி கிடையாது. அதுக்கு எந்த நிரூபணமும் கிடையாது. அது சும்மா ஒரு இல்ல நம்ம சொல்லிக்கலாம். சம்பந்தப்பட்டவங்க, இல்ல பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க இல்லையா? ஆமா. இல்ல அவங்க மனநிலை சரியான இடத்துல இருந்து பேசுறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. சுச்சி அவர்கள் ஆமா, மனநலம் அவங்க பேசுற சரியில்லாதவர்கள் நீங்க விதமே சொல்றீங்க. வந்து சரியா இல்ல. ஏன்னா அவங்களே போட்டு பேசுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையில வந்து தோற்று போனவங்க, சொந்த வாழ்க்கையில தோற்று போனவங்க, மன உளைச்சலுக்கு ஆளானவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே திருடன் தான். எல்லாருமே பொறுக்கி தான். எல்லாருமே கேட்டுக்கட்டவன் தான். ஆம்பளைய பூராமே அயோக்கியன்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் உண்டு. ஆண்களும் உண்டு. ஆண்கள் வந்து பொம்பளைய பூரா ஏமாத்திருவாளுன்னு சொல்ற ஆம்பளைகளும் உண்டு. நீ வந்து சாலைய பார்த்தா சமத்து, சேலைய பார்த்தா விபத்துன்னு சொல்றவன்லாம் உண்டு. அதெல்லாம் எங்க இருந்துன்னா, சீரும் பாம்பை கூட நம்பும் சிரிக்கும் பெண்ணை நம்பாதீங்கலாம் எழுதி போடுவாங்க ஆட்டோவுக்கு பின்னாடி. அவன்லாம் யாருன்னா, ஏதோ ஒரு பெர்சனலா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பான இடத்துல லாக் ஆகி, எங்கேயோ அடி வாங்கி, எங்கேயோ ஒரு இடத்துல தோத்து போனவன். அதையெல்லாம் நீங்க வந்து வாழ்நாளில் வந்து ஒரு பெரிய பொன்மொழி மாதிரி எடுத்துக்க முடியாது. சரி, அப்ப சின்மயி அவர்களுக்கும் சரி, சுச்சி அவர்களுக்கும் சரி, வைரமுத்துவை கொண்டு எந்த விதமான ஒரு பாதகமும் நடக்கல இல்லைங்க, அப்படிங்கிறது. அதை வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பர்சனல் விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, காதலிக்கிறவங்க, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ 2 பேர் கணவன் மனைவியாக நமக்கு அறிமுகமாவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள மன ரீதியான ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம 2 பேரும் என்ன நினைப்போம், அவங்க கணவன் மனைவியாக இருப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க மனசளவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்வாங்க. உண்மையிலேயே அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கும். அல்லது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில லவர்ஸ் நம்ம நினச்சிருப்போம், அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிரும். அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியே சில பேர். எல்லாத்தையுமே இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம். அதனால் அந்தரங்கத்தை வந்து நீங்கள் வந்து பொது வெளியில் வச்சு விவாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து உருவாயிருக்கு இல்லையா? இது வந்து ஒரு ஆரோக்கியமான கல்ச்சர் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அந்தரங்கம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அந்தரங்கத்தை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து வாழணுங்கிற அவசியமும் கிடையாது. பர்சனல்னு ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அது இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப வைரமுத்து பிற மனிதர்களை அது பாதிக்கும் பட்சத்தில் அதுக்கு நீதி கோருறதுங்கிறது வேற. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மனிதன் மேலே அப்படி ஒரு முத்திரையை குத்திட்டு அவர் எப்போவுமே அப்படி தான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா?